இந்த லேடி அவங்களோட டீ கப்பையும் அவங்க பாய் ஃப்ரெண்டோட டீ கப்பையும் ஸ்வாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கப்ல இருக்க தண்ணி ஆடுறத பார்த்து சந்தேகப்படுறாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட. அப்புறம் அந்த சுகர் டப்பாவோட முடியை கழட்டி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சர்க்கரையை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க ரியாக்ஷனை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த பாய் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இவங்க கையில இருக்க கிளாஸை பிடுங்கி வச்சுட்டு இவங்க இடத்துல கொண்டு போய் லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் இவரு அந்த ரெஃப்ரிஜரேட்டர் திறக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. பயத்துல இவங்களும் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு மனுஷனோட கை அங்க இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை தள்ளி விட்டு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா இவங்க அவங்களை கொன்னதை ஏற்கனவே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டாங்க. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடந்து ஸ்பீடா ஓடி போய் தப்பிச்சதான்னு நினைக்கிறாங்க இந்த லேடி. அப்புறம் அவர் துரத்திட்டே வந்து இவங்க அப்படியே பிடிச்சிடுறாங்க. இதை வெளியே சொன்னீங்கன்னா உன்னையும் கொன்றுன்னு சொல்றாரு. உடனே இவங்க பயத்துல நடுங்குறாங்க. இவங்க மூஞ்சில ஒரு துணியை போட்டு மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் எடுக்கும்போது இவங்க மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகுது. இவர் ஒரு ட்ரக் கொடுத்துருக்காரு. அந்த ட்ரக் போட்டா 6 மணி நேரத்துக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும். உடனே அந்த சைக்கோ காரை விட்டு வெளியே இறங்குறாரு. அந்த நேரம் தான் சான்ஸ்ன்னு சொல்லி அவங்க காரோட கதவெல்லாம் மூடிடுறாங்க. டிரைவர் சீட்டுக்கு மாறி உட்காந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க இந்த லேடி.